தமிழகத்தின் பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திரு சவுக்கு சங்கர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. சொல்லப்போனால் இதுவரையும் 38 குற்றச்சாட்டுகள், இதோட 39வது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. திரு சவுக்கு சங்கர் மீது உள்ள மொத்த வழக்குகள், அதன் நிலை, ஏன் சவுக்கு சங்கர் குறிவைக்கப்படுகிறார், அவர் உயிருக்கு எங்கு ஆபத்து இருக்கிறதா, சிறையிலேயே ஆபத்து இருக்கிறதா அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் உங்கள் யங் தாத்தா. சென்னையில் உள்ள மடிப்பாக்கம் குடியிருப்பு காலனியில் தங்கியிருந்த திரு சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. அதுவும் எப்படி கைது செய்திருக்கிறார்கள்? இந்த உலகத்திலேயே முதல் முறையாக தீயணைப்பு துறையினர் அழைச்சிட்டு போயிட்டு கடப்பாறை, கோடாரி இதை போன்ற ஆயுதங்கள் கொண்டு போய் அந்த கதவை உடைச்சி உள்ள போய் திரு சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்திருக்கிறார். இப்படி ஒரு பத்திரிகையாளரை, தமிழகத்தின் ஒரு பத்திரிகையாளரை இவ்வளவு வன்முறையான முறையில் கைது செய்வதற்கான காரணம் என்ன? கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்களை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவ பரிசோதனைகள் முடிந்த பிறகு மறுபடியும் சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அதுக்கு பிறகு நீதிபதியாக இருக்கக்கூடிய அனிதா அவர்களுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் அவர் நீதிமன்ற காவலில் இருக்கணும். திரு சவுக்கு சங்கரை மட்டும்தான் கைது செய்யப்பட்டார்? இல்லை, மாலதி, அது மட்டும் இல்லாமல் சவுக்கு டீமில் உள்ள மொத்தம் 5 நபர்களை, 5 ஊழியர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறையினர். இதன் முகாந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு படம், அதை தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய புருஷோத்தமன் அவரை திரு சவுக்கு சங்கர் பணம் கேட்டு மிரட்டியதாக, அதாவது 10 லட்ச ரூபாய் நீங்கள் பணம் கொடுங்க, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தார், அவர் செய்த ஏதோ குற்றங்களுக்காக அந்த வீடியோ நீக்கணும், எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அவரை அடித்து, அந்த டீம் மொத்தமாக அவரை புருஷோத்தமனை அடித்து 2 லட்ச ரூபா பணம் கொடுங்கனதா ஒரு வழக்கு ஒன்று காவல்துறையினால் பதியப்பட்டது. நேற்றைக்கு முதல் நாள் என்னன்னா, அந்த சவுக்கு டீம்ல இருக்கிற நிதிஷ் அப்படிங்கிறவருக்கு 94,000 ரூபாய் பணம் யூபிஐ மூலம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கு பதியப்பட்டு அப்படின்னா அதுக்கு சரியான எவிடன்ஸ் வேணும். ஏன்னா சவுக்கு சங்கர் போன்ற ஒரு ஆள், அதாவது சாதாரண ஒரு வழக்கு குற்றம் பண்ணா அவங்க மேல ஒரு வழக்கு கொடுக்கலாம், இவர் என்ன மிரட்டினாரு, இல்லை என்ன பணம் கேட்டு மிரட்டினாரு, என்ன அடிச்சாரு அப்படின்னு நம்ம ஒரு வழக்கு ஒன்று காவல் நிலையத்தில் கொடுக்கலாம். ஆனால் அதற்கு சரியான எவிடன்ஸ் வேணும், ப்ரூஃப் வேணும். ஆனால் திரு சவுக்கு சங்கர் மேல இப்படி ஒரு வழக்குன்னு வந்துச்சு இல்லை, அந்த வழக்குக்கு சரியான எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. சரி, ஏற்கனவே இது சம்மன் வழங்கப்பட்டது, அதுக்கான ப்ரூஃப் கிடைக்கவே இல்லை. ஆனால் இதனால் கைதுக்கு முதல் நாள் ஒரு 94,000 ரூபாய் அந்த நிதிஷ் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. தற்போது எவிடன்ஸ் கிடைச்சு விட்டது. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திரு சவுக்கு சங்கர் ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார், நான் கூடிய விரைவில் கைது செய்யப்படலாம். சொல்ல போனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே, 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடியே நான் கண்டிப்பாக கைது செய்யப்படலாம், அரசு அதற்கான திட்டத்தை தீட்டுக் கொண்டிருக்கிறது என்று திரு சவுக்கு சங்கர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவிட்டிருந்தார். அவர் அது மட்டும்தான் பதிவிட்டிருந்தாரா? இல்லை. கடந்த முறை நான் கைது செய்யப்பட்ட போது சிறையிலேயே என்னை கொள்வதற்காக சாப்பாட்டில் பாய்சன் வச்சாங்க, விஷம் வைக்கிறதுக்காக முயற்சிகள் நடந்தது, இது ஆளுநர் வரைக்கும் சென்று இது முறியடிக்கப்பட்டது அப்படின்னு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஓகே, இதை நம்பலாமா வேண்டாமா, இதுவும் ஒரு அவதூறா இருக்குமா, என்னட்டா சவுக்கு சங்கர் சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்னுடைய உணவுல விஷம் வைப்பதற்காக, பாய்சன் வைப்பதற்காக வேலைப்பாடுகள் நடந்தது, திட்டம் நடந்ததுன்னு சொல்லியிருந்தார்ல, அப்பவே இந்த தமிழக காவல்துறை என்ன பண்ணிருக்கணும்னா, இது டெஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கணும், அவதூறு வழக்கு பதிவுபட்டிருக்கணும். திரு சவுக்கு சங்கர் உடனடியாக கைது செய்யப்பட்டு, நீங்க உங்க உணவுல சாப்பாட்டுல விஷம் வைக்கப்பட்டதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, எப்படி சொன்னீங்க, அதற்கான ஆதாரம் என்ன, உங்களுக்கு எப்படி இந்த நியூஸ் கிடைச்சது அப்படின்னு டீட்டெயிலா அது ஒரு பெரிய கேஸா ஃபைல் பண்ணி விசாரிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அப்போ காவல்துறை எதுவுமே பண்ணல. அப்போலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா மௌனம் சமூகத்துக்கு அறிகுறியோ அப்படின்னு திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சிறையிலே விஷம் வைக்கப்பட்டது உண்மையா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகிறதா இல்லையா? எழுந்தது. திரு சவுக்கு சங்கர் உயிருக்கு மீண்டும் ஆபத்து வருமா என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? தற்போது ஜெயிலில் இருக்கிறார். அவர் வருவதற்கு இன்னும் 5 மாதங்கள் 6 மாதங்களோட ஆகலாம். அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் சிறையில திரு சவுக்கு சங்கர் அவர் உணவில் விஷம் வைக்கப்பட்டால் அவர் உயிருக்கு யார் உத்தரவாதம் என்ற கேள்வி வருகிறதா இல்லையா? காவல்துறை உத்தரவாதம் கொடுக்குமா? தமிழக அரசு உத்தரவாதம் கொடுக்குமா? அப்படின்னு இந்த மக்களாகி நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஏனென்றால் மக்களின் குரலாக ஒழிக்கப்பட்ட ஒரு நபர் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படின்ற பட்சத்துல நீங்கள் தான் அதற்கு அவருடைய துணை நிற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் மீது இத்தனை வழக்குகள், சொல்ல போனா 2021 திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திரு சவுக்கு சங்கர் மீது 38 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக இப்ப 39வது வழக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 13 வழக்குகள் ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அதுபோக 24 வழக்குகள் நீதிமன்ற விசாரணை இருக்குது. ஏற்கனவே ஒரு கேஸ் முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். இப்போ 39வது கேஸ். இப்படி ஒரு பத்திரிகையாளர் மீது வரிசையாக இந்த கடந்த 4.5 ஆண்டுகள்ல குறிப்பிட்ட ஒரு டார்கெட் பண்ணி அவர் மீது 39 கேஸ் போட வேண்டிய தேவை என்ன? அப்பொழுது இது சவுக்கு சங்கர் என்ற ஒரு யூடியூபரை பார்த்து அரசு பயப்படுகிறதா?
தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயப்படுகிறாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் வருகிறது. ஏற்கனவே பெண் காவலருக்கு எதிராக அவதூறு பரப்பினார் அப்படின்னு ஒரு கேஸும், அதுக்கு பிறகு ஒரு கஞ்சா கேஸ் ஒன்று போடப்பட்டது, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்று போடப்பட்டது, தற்போது இப்படி ஒரு கேஸ் போடப்பட்டது. மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எந்த ஒரு பயமும் இல்லை. ஏன்னு கேட்டால் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே நான் கைது செய்யப்பட போகிறேன் அப்படின்னு போட்டுட்டார்ல. அப்பொழுதே மக்களுக்கு தெரியுது, ஆகா இந்த அரசு, இந்த காவல்துறையினர் டார்கெட் பண்ணி திரு சவுக்கு சங்கரை கைது செய்ய போகுது அப்படின்னு தெரியல. அப்போ எங்களுக்கு விஷுவலாகவே தெரியுது, இந்த அரசு ஒரு நபரை டார்கெட் பண்ணி இந்த பத்திரிகையாளரை அடிக்குது அப்படின்னா அப்போ அவருடைய உண்மைத்தன்மை புரிகிறதா இல்லையா? அதனால தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தா இன்னைக்கு மில்லியன் கணக்கில் இன்னைக்கு வியூஸ் போவதற்கு காரணம் அவர் மீது உள்ள நம்பிக்கை. இன்னைக்கு அவர் மேலே 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். பெரிய பத்திரிகையாளர் சொல்றாங்க, திரு சவுக்கு சங்கரை நாங்கள் ஒரு பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் அவரை பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க யார்? இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. அதுபோக இந்த தமிழக அரசை ஏற்றுக்கிட்டு முக்கிய ஆதாரமாக இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு அரசு பார்த்து பயப்படுதா இல்லையா? இன்னைக்கு தமிழக அரசு ஒரு குரலை பார்த்து பயப்படுகிறது என்றால் அது சவுக்கு சங்கரின் குரலாக தானே இருக்கு. இன்னைக்கு அதனால தானே பயந்து இன்னைக்கு போய் கைது செய்யிருக்கு. அது எப்படி கைது செய்யிருக்கு? இந்த உலகத்திலே ஒரு பத்திரிகையாளரை கைது செய்வதற்காக தீயணைப்புத்துறையினரை ஒரு துணைக்கு அழைச்சிட்டு போனது இன்னைக்கு இந்த கூத்தை நம்ம இங்கே தான் பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் இந்த தமிழக அரசு திரு சவுக்கு சங்கரை பார்த்து பயப்படுது அப்படிங்க தெரியுது. நீங்க சவுக்கு சங்கர் மேல 1000 விமர்சனம் இருக்கலாங்க, எனக்கு 1000 விமர்சனம் இருக்குங்க. அவர் சொல்ற எல்லா கருத்துக்கும் ஏத்துக்கலாங்க. அவர் நிறைய பேர் அவதூறு பரப்புறார் இருக்கலாம், நிறைய எவிடன்ஸ் இல்லாம முகாந்திரம் இல்லாம அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் இருக்கலாம். அதற்கான டெஃபமேஷன் கேஸை நீங்க போட்டு அவதூறு வழக்கு போட்டு நீங்க கோர்ட்ல சந்திச்சுக்கிறீங்க. வன்முறையான முறையில போயிட்டு இன்னைக்கு சவுக்கு சங்கரை கைது செஞ்சிருக்கீங்களா? அதாவது மக்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத மறந்துட்டு இந்த அரசு, இந்த காவல்துறையினர் இன்னைக்கு இது மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடும் போது இந்த அரசு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கோ அப்படின்னு தோணுது. இந்த ஜனநாயகம் கேள்விக்குள்ளாகப்படுகிறதோ அப்படின்ற கேள்வி இருக்கிறது. சவுக்கு சங்கரை இவ்வளவு அராஜகமான முறையில கைது செய்றீங்களே, இவ்வளவு அவசரமா கைது செய்றீங்களே. KN நேரு மீது ED ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் மீது வழக்கு பதிவு செய்யுங்க, நாங்க டேக் ஓவர் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிச்சு. இதுவரையிலும் தமிழக அரசு KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ததா? இதுவாக ஏற்கனவே சவுக்கு சங்கர் வீட்டில் மலம் வீசப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வுல CBCID தேடப்பட்ட குற்றவாளிகள் இன்று வரையிலும் தேடப்படுகிறார்கள். இன்னும் கைது செய்யப்படல. சொல்ல போனா அந்த குற்றவாளியில் ராமஜெயன் என்ற ஒரு நபர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு அவரோட டீ குடிச்ச போட்டோஸ் வெளில வந்துச்சு. அவர்களெல்லாம் ஏன் கைது செய்யவில்லை? இன்னைக்கு திரு சவுக்கு சங்கரை கைது பண்ணுறது இவ்வளவு மும்மாரம் காட்டுறீங்க. காலைல 6 மணிக்கே போய் வீட்டை அடிச்சு உடைச்சி திரு மாலதி அவர்களை கைது செய்திருக்கீங்க. அதுபோக அங்கே வேலை செஞ்ச 5 உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவ்வளவு வன்முறையான முறையில் ஒரு பத்திரிகையாளரை, ஒரு யூடியூப் நிறுவனத்தை இன்னைக்கு நீங்க முடக்கிறீங்க அப்படின்னா மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், விழிப்புடன் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட்டது இந்த அரசு அப்படின்னு தான் பார்க்கிறோம். மக்களாகிய உங்களோட கருத்து என்ன? சவுக்கு சங்கர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு பத்திரிகையாளர் இன்று அரசு செய்யப்பட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிங்கும் போது ஒரு அரசியல் களத்தில் மிக பெரிய பரபரப்பு சூழ்நிலை பற்றுகின்றது அப்படின்னே சொல்லலாம். மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்தை, தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.